जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये நமக. இன்றைக்கி 36வது மந்திரம் துஷ்ட விராதன விநாசன ராம். பரதன் ஊருக்கு போயிடுறாரு. அப்போ ஸ்ரீராமர் ஒரு சில காரணத்தினால அங்கேருந்து கிளம்பி தண்டகாரண்யம் போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஸ்ரீராமர் பல மகான்களை சந்திக்க நேரம் வருது. அது மாதிரி பல அசுரர்கள் தீயவர்களை சந்திக்கிறாங்க. அதில் ஒருத்தர் துஷ்ட விராதன். அவன் பேர் விராதன், பேரே பாருங்கள் துஷ்டன். துஷ்ட விராதனை அழித்தவன் ராமா. துஷ்டனா விக்கெட், கெட்டவன். விராதன் அவனோட பெயர். விநாசன ராம், துஷ்டனான விராதனை அழித்தவன் நீ ராமா அப்படிங்கிறது மந்திரம். இப்போ ஸ்ரீராமர் இவங்க 3 பேர் போயிட்டு இருக்காங்க. போகும்போது திடீர்னாப்பில் ஒரு பெரிய உருவத்தோட இந்த அரக்கன் வரான், விராதன். வந்தனே என்ன சொல்கிறான் ஸ்ரீராமரை பார்த்து, நீங்கள் 2 பேரும் சன்னியாசி மாதிரி கோலம் போட்டிருக்கீங்க, கூட ஒரு பெண்ணை வச்சுட்டு ஏன் போயிட்டு இருக்கீங்க? நீங்கள் போலி ஆளுக, உங்கள் 2 பேரை நான் கொன்னுட்டு நான் அந்த பெண்ணை அபகரிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சீதையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடறாங்க. உடனே 2 பேர் பயங்கரம் கோவம் தருது. 2 அம்பை விடுறாங்க. ஒன்று உங்களை முடிச்சுட்டு இவளை தூக்கிட்டு போகிறேன்ட்டு சீதையை ஒரு கீழே உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சி ஷோல்டரில் வச்சுட்டு தூக்கிட்டு ஓடுறான் அந்த அரக்கன். அப்போ ஸ்ரீராமரும் லக்ஷ்மண் தேவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து தோள்பட்டை வெட்டிடலான்னு சொல்லி தோள்பட்டை மீது வெட்டிடுறாங்க. இந்த 2 போர்ஷம் பட்டாரம் உழுந்துருது. ஸ்ரீராமர் சொல்ல, இவன் அப்படியே விடக்கூடாது, கொன்று நல்ல பெரிய குழி தோண்டி புதைச்சி மண்ணை போட்டு மூடிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சொல்கிறார். அது மாதிரி உடனே அடித்த உடனே லக்ஷ்மண் கடற்கடன் குழி தோன்றாரு, பெரிய குழி தோன்றாரு, உள்ளத்துக்கு போட்டு மூடிடுறாங்க. அப்போது அந்த அரக்கன் சாவு விமோட்சம் அடைஞ்சி ஒரு கந்தர்வனாக காட்சி கொடுக்கார். அவர் முன்ன தேவலோகத்தில் தும்ரு அப்படின்னு ஒரு கந்தர்வன், நாரதர் மாதிரி நல்லா பாட்டு பாடக்கூடியவர். அவர் நல்லா பாட்டு பாடுவார். ஒரு தடவை நாரதருக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வரும் தேவலோகத்தில் பாட்டு பாட. அதில் இவர் ஜெயிச்சிருவார். தும்ரு தம்புரா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இவர் பேரில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இவர் பேரை வச்சு ஏன்னா அந்தளவு நல்லா வாசிப்பாருன்னு சொல்லி. இவருக்கு ஒரு தடவை குபேரன் ஒரு சாபம் போட்டுருவார். அந்த சாபத்தின் காரணமாக ஒரு அரக்கனாக பிறந்து ஸ்ரீராமர் கையால் கொண்டு நீ மறுபடியும் வருவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் நம்ம என்ன கருத்து எடுத்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியிலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீராமர் வாழ்க்கையில் பார்த்தோம்னா கோர தாடகா காத்தகராம், கோரமான தாடகையை கொண்டாங்க. ஆனால் இங்கே துஷ்ட விராதனை, 2க்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. கோரமானவங்க, ஆனால் துஷ்டன். கோரமானவங்க கூட மன்னிச்சு விட்டுலாம், ஆனால் துஷ்டன் என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்குங்கிறதே இருக்கக்கூடாது. அதை பாருங்க, தாடகையை ஒரே அடியில் அடிச்சிடுவார் ஸ்ரீராமர். அந்த அம்மா செத்து போயிடும். அப்புறம் மாரீச்சன் அடிப்பாங்க, செத்து போக மாட்டார். எத்தனையோ கடல் தாண்டி இங்கே தூக்கி போட்டுரும் அந்த அம்பு. ஆனால் அந்த மாதிரி அடித்தவங்களாம் மறுபடியும் வரமாட்டாங்கன்னு கேரண்டி கிடையாது. இப்போ தாடகையே இறந்து போகிற மாதிரி இருக்கலாம், திடீர்னு உயிர் மேலே வந்துடலாம். அப்படியே இவன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறார் ஸ்ரீராமரை அடித்து கொன்று குளித்து உள்ளக புதைச்சிடுற. ஏன் 2 டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போனால், அங்கே பார்த்தோம்னா சும்மா டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. யார் மிரட்டுறக்கு வந்தாங்க சாதுக்களை, இந்த சாதுக்கள் பண்ணக்கூடிய யாக இதை கெடுக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணா, சீதையை தூக்கிட்டு போவான்ட்டான். சீதையை பிடிச்சிட்டான், தூக்கிட்டு போகிறான். யாருமே உயிரையே கை வச்சிட்டான். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் நம்ம திட்டுறாங்க, நம்ம கண்டுக்குமா, நம்மளும் திட்டி விட்டுருவோம். கையை காலை உடைக்கிறதுக்கு வரான், நம்மளும் கை காலை அடைச்சி விட்ருவோம். உங்களுக்கு கொள்றதுக்கு என்ன செய்வோம், நம்ம விட மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே சீதை உயிர், சீதை மேலே கை வச்சிட்டான், விடக்கூடாதுன்னு சொல்லி அங்குறது. இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுக்கிறது? இப்போ மாணவர்கள் எடுத்தோன்னா, மாணவர்களுக்கு எது முக்கியமான உயிர் என்னது? படிப்பு. எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆனால் அதெல்லாம் அவன் படிப்பை கெடுக்க வருது. அதனால் படிப்பு அவனுக்கு குறையுதுன்னா என்ன செய்யணும், எக்காரணம் கொண்டும் அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. எல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டுறணும். படிப்பு தான் முக்கியம். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கை வாங்குறதுக்கு என்னது, ஆன்மீகம் தான் முக்கியம். இப்போ சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லை உறவுக்காரர்கள் இருக்காங்க, என்ன சூழ்நிலையில் வந்தாலும் சரி
சொந்தக்காரங்களுக்காக அப்படியே போய் நம்ம ஆன்மீக வாழ்க்கை கெட்டு போகிற மாதிரி ஏறக்கூடாது. ஸ்ரீராமசர் சொல்லுவார், தாய் தந்தை பேச தட்டாமல் கேட்கணும். அதே தாய் தந்தை இறைவனுடைய அடையக்கூடிய வழியில் நின்னாங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு? கேட்டு அமைதியருன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்நேரம் தாய் தந்தையுடைய பேச்சினை மீறி போகலாம். ஆனால் இறைவன் அடையக்கூடிய இதாக இருக்கணும், ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கைனா வரும்னா ஜஸ்ட் காலையில் வச்சு ஒரு விபூதி வச்சுட்டு ஒரு விளக்கை பொறுத்திட்டு இல்லை டெய்லி கோயிலேருந்து நமஸ்காரம் மட்டும் போகிறது, இல்லை டெய்லி ஒரு 1 hour ஜோகம் மட்டும், அது மட்டும் ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. இப்போ கம்பேரிசன் எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக நீட் எக்ஸாமுக்கு பையன் எப்படி படிப்பான்? ஒரு மாதம் 1 வருஷம் இல்லை 6 மாதம் அம்மா அப்பாவை மறந்துடுவான், சாப்பிட மறந்துடுவான், எல்லாம் மறந்துடுவான். நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு என்ன வெறியோடு அவன் படிப்பான். அவன் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அது அதே மாதிரி தான் 2 மாதம் 3 மாதம் கோர்ஸ். எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதெல்லாம் 4 hours 5 hours தான் தூங்குவாங்க. இப்போ தான் படிச்சுட்டே இருப்பான். அவன் எல்லாம் லட்சியம் என்ன? நான் நீட்டில் பாஸ் ஆகணும், நான் சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகணும். அந்த மாதிரி நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் வெறித்தனம் வந்துச்சுன்னா கடவுளை அடையணும் அப்படிங்கிறது. சும்மா வீட்டில் அம்மா அப்பா வேலை கொடுக்குறாங்க, அதுலேருந்து வேலைக்கு தப்பிக்கிறதுக்காக கோவிலேருந்து அப்படிங்கிற ஷோ காமிச்சிட்டு போகக்கூடாது. இல்லை வீட்டில் ஏதாவது சம்திங் வீட்டில் தனியாக இருக்கேன்ருக்கு, இங்கே வந்து அப்படி எல்லாத்தையும் கூட ஷோஸில் பழகிட்டு போகலாம் அப்படின்னு வர்றது ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைங்கிற விஷயம் சொல்கிறது என்னது? அந்த தீவிர வைராக்கியத்தோட இறைவன் தான், இறைவன் அடையணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஆன்மீக வாழ்க்கை. அதுக்கு தடையாக கூட எந்த தடையாக இருந்தாலும் சரி, அம்மா பிறந்தாலும் சரி, அதை மீறிட்டு வரலான்னு சொல்லி ஸ்ரீராமசரே சொல்லியிருக்கார். அத்தகைய பாரத்தை தான் இந்த துஷ்ட விராதன விநாசனராம் நமக்கு போதிக்குது. அடுத்த மந்திரம் ஷரபங்க சுதீக்ஷ்ண அர்ச்சிதராம். ஃபஸ்ட்டு வரும்போது அசுரனை பார்த்துட்டாங்க, அடுத்து தேவர்கள் முனிவர்களை பார்க்குறாங்க. ஷரபங்கன்னா ஷரபங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி, சுதீக்ஷ்ணருங்கிற ஒரு ரிஷி, அர்ச்சிதராம், அர்ச்சனா பூஜிக்கப்பட்டவர். என்ன அர்த்தம்? ஷரபங்க ரிஷியாலையும் சுதீக்ஷ்ண ரிஷியாலும் பூஜிக்கப்பட்டவன் நீ ராமா அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 2 மந்திரத்துடையது. விராதனை வதம் பண்ணிட்டு வரும்போது ரிஷிகளுடைய குடில் பார்க்குறாங்க. அங்கே முதல் ரிஷி இருக்கிற ஷரபங்கர். ஸ்ரீராமர் வரும்போது தூரத்தில் பார்த்துடுறாரு, ஷரபங்க ரிஷி பார்த்துடுறாரு. அப்போ ஷரபங்க ரிஷியுடைய குடிலுடைய வாசலில் இந்திரன் நிற்கிறார். இந்திரன் பார்க்குறதே கஷ்டம். இந்திரன் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறக்கா வந்திருக்கார். யாரை? ஷரபங்க மகரிஷியை கூட்டிகிட்டு போய் எங்கே பிரம்மலோகத்துக்கு கூட்டு போகிறக்கா வந்திருக்கார். அவருடைய அந்த விமானம் எல்லாத்தையும் வந்திருக்கார். ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாரு? ஸ்ரீராமரை பார்த்தோன்னையும் நான் இப்போ வரல, நீ போ அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து கூட்டு போகிறார். தேவலோகம், பிரம்மலோகம், இந்திரலோகம்னு பதவிகள் நம்ம எவ்வளோ இருக்குது, அதுக்கு கூட்டு போகிறதுக்கு ரெட் கார்பெட் வச்சு கூட்டு போகிற ஆளுந்திருக்காங்க. இவர் வரமாட்டேங்க. ஏன் வரல? ஸ்ரீராமர் வருகிறார், எனக்கு அவர் தான், இறைவன் வரார், இறைவன் தான் முக்கியம், இவருடைய திருப்பாதங்கள் தான் முக்கியம், இதனுடைய தரிசனம் தான் முக்கியம், மற்றபடி இந்த நிலையில்லாத லோகங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஷரபங்க மகரிஷி போகாமல் நின்றுறாரு. இதே மாதிரி உதாரணமான வாழ்க்கை நிறையாவது பார்க்கலாம். பரதர், நம்ம யார் ஸ்ரீராமனுடைய தம்பி, அவருக்கு என்ன ஒரு இது கிடச்சிது? அயோத்தி நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக போகிறார். இவ்வளவு ஆனந்தம் அனுபவிச்சுக்கலாம் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கிட்டார். அவர் எது எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? இறைவன் வேணும், இவருடைய திருப்பாதங்கள் இருந்தால் போதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் என்ன பண்ணார்? அவருக்கு மறுபடியும் ராமர் போனதுக்கப்புறம் அவர் அரண்மனைக்கு போகவே செல்ல என்ன பண்ணார்? நந்தி கிராமம், அங்கே போய் ஸ்ரீராமனுடைய பாதை வச்சு அங்கே தான் இருப்பார். எந்த லோகமும் தேவையில்லை, எந்த இன்பமும் தேவையில்லை, கடவுள் இருந்தால் போதுன்னு இருந்தார். அதே மாதிரி பக்த பிரகலாதன், அவங்க அப்பா ஹிரண்யகசிபு என்னது, இந்த உலகத்துக்கும் இறைவன்களே அவங்களுக்கு தலை கீழே இருந்தாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மேன். அவருக்கு ஒரே பையன் யார்? பக்த பிரகலாதன் தான். அவர் நினச்சாருன்னா எவ்வளவோ இன்பங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு வேண்டாம், இவருடைய திருப்பாதங்கள் நாராயணன் வசுதேவர் மட்டும்தான் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி நச்சிகேதர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? நச்சிகேதர் சொல்லி கட்டோ உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷம் இருக்குது. நச்சிகேதன்னு ஒரு சின்ன கதை வரும். அவர் ஏதோ அந்த கதை ஃபுல்லில் போகல, அவர் வந்து யமலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இவரே போயிடுவார். போய் யமன்கிட்ட போய் பிரம்ம வித்யை, அதாவது பிரம்ம ஞானம், பிரம்ம என்னது? இறை ஞானம், இறை காட்சி வேணும், இறைவன் வேணும், அதை கேட்கறதுக்காக போயிருப்பார். இவர் யமராஜா தர்மராஜா இருக்க மாட்டார். 3 நாள் அங்கே பட்னியாக இருப்பார். அதுக்காக யமராஜா வந்து 3 வரம் கொடுப்பார். முதல் வரம் 2வது வரம் போயிடும். 3வது வரம் கேட்கும்போது தான் கேட்பார், எனக்கு பிரம்ம ஞானம் வேணும், இறை அருள், இறை காட்சி வேணும், இறைவனுடைய ஞானம் வேணும்னு சொல்லி கேட்பார். அவர் உடனே ஸ்டன் ஆயிடுவார். இது வந்து ஈஸிக்குள்ளே யாருக்கும் கிடைக்காது, நீ இதை விட்டு எந்த வரனாலும் கேள்வி உனக்கு தரேன் உனக்கு நான். அந்த லோகம் இந்த லோகம் 1,00,000 வருஷம் வாழ்ந்துக்கோ, இதே இளமையா
உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் அனுபவிச்சுக்கோ, இதை மட்டும் கேட்காதான்னு சொல்லுவார். அவர் என்ன செய்வார்னா 1,00,000 1 கோடி வருடங்களோ அது முடிஞ்சிடும், ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் என்ன ஆகும், மறுபடியும் கீழே தான் போயாகும். ஆனால் நிரந்தரமான இன்பம் தரக்கூடியது என்னது? இறை ஞானம், என்னுடைய திருப்பாதங்கள், பிரம்ம ஞானம், அதுதான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்பார். அப்புறம் இவர் அவர் ஞானம் போதிப்பார். நம்ம யார்? யம தர்மராஜா போதிப்பார். அது மாதிரி இங்கே சரபங்க மகரிஷி இந்திரன் வந்து கூட்டு போய் வந்திருக்கார். அதையும் விட்டு எனக்கு இறையுடைய திருப்பாதங்கள் வேணும்னு சொல்லி அதை விட்டு அங்கேயே இருக்கார். அப்போ ஸ்ரீராமர் வராங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சரபங்கரிஷி என்ன பண்ணுறாருன்னா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம் பண்ணி, நான் என் வாழ்க்கையில் பண்ண தவ பலங்களை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சொல்வார். நம்ம யாராவது நம்ம சேமிச்ச வச்ச பேங்க்கில் இருக்கிற ஒரு 1,00,000 ரூபா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இவர் என்னது எத்தனை வருடங்கள் பண்ண கடும் தவங்கள், அதோட பலன் தான் என்ன செய்வாங்க, அடுத்த ஜென்மம் எனக்கு வேணும், நல்ல பிறப்புன்னு சொல்லி அந்த புண்ணியம்லாம் சேர்த்து வச்சுக்கிடுவோம் நம்ம. ஆனால் இவர் என்ன பண்ணார், அதை கொண்டு அவருக்கு சாசனம் நமஸ்காரம் பண்ணுவார். இதே மாதிரி தான் ஸ்ரீராம் சார் லைஃப்பில் பார்க்கலாம். ஷோடசி பூஜை முடிஞ்சு ஸ்ரீராம் சார் என்ன செய்வார், எல்லாத்தையும் தாயே சர்வமங்கலமாலேருந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உலக நன்மைக்காக ஸ்ரீராம் சார் அர்ப்பணித்தார். அப்புறம் அவர் சரபங்க மகரிஷி, நீ போகும்போது சுத்தீக்ஷ்ணர்னு ஒரு மகரிஷி பக்கத்தில் இருக்கார், அவரையும் பார்த்துருப்போம். அவர் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவார், அட்வைஸ் பண்ணுறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்த ரிஷியை பார்க்க போகிறாங்க. அவர் அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணுறாரு, அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரும்ப போயிட்டே இருக்காங்க. அந்த தண்டக்காரனில் எங்கே போய் செட்டில் ஆனாக்கா போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பல ரிஷிகளை சந்திக்கிறாங்க. சந்தித்து ரிஷிகள் மறுபடியும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஸ்ரீராமர் கேட்குறாரு என்ன காரணம் அப்படின்னு நினையும். அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த காட்டில் நிறைய அசுரர்கள் வந்து தொல்லை கொடுக்குறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, நாங்கள் பண்ணுற யாகத்தை வந்து கெடுக்கிறாங்க, எங்களை ஒரு சில கொண்டுடுறாங்க, நீ தான் காப்பாற்றின ராமா அப்படின்னும். சரி நான் சத்தியம் பண்ணுறேன், உங்களை வந்து கெடுக்கக்கூடிய அந்த அசுரை நான் கொல்லுவேன்னு சொல்லி சபதம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றார். பக்கம் சொல்லும்போது பக்கத்தில் யார் இருக்கா, சீதா பிராட்டியார் இருக்காங்க, லக்ஷ்மண் தேவ் இருக்கார். அப்புறம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது சீதா பிராட்டியார் மனசில் உள்ள உறுத்திட்டு இருக்கு. உடனே சீதா பிராட்டியார் வந்து ஸ்ரீராமரே நான் தான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே சீதா பிராட்டியார் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன போட்டிருக்கு, அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அடிமையை தான் சீதையால் என்ன பண்ணாங்க, காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டா மறுபடியும் காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்களாம் பேசுகிறாங்க இல்லையா. அதில் எந்த அளவுக்கு பொய்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ பக்கத்தில் ஸ்ரீராமர் இருக்கார், கூட ஒரு தம்பி லக்ஷ்மணதேவன் இருக்கார். அந்த சூழ்நிலையில் சீதா தேவி வந்து ஸ்ரீராமருக்கு சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஷார்ட்டாக நிறைய 2-3 பக்கத்துக்கு வரோம், ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் நான். பெரிய பெரிய மனிதர்கள் கூட, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட சந்தர்ப்ப சூழ்நிலை பல தப்புகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் திடீர்னு அவங்க மனசை ஏற்படக்கூடிய விருப்பங்கள், ஆசைகள். அது மாதிரி வந்தால் என்ன வரும், 3 வகையான விஷயம் வந்து அவங்கள வந்து பாதிக்கும். ஒன்று பொய் பேசுதல், இன்னொன்று மற்ற பெண்கள் மேலே ஆசைப்படுறது, 3வது சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுறது. இந்த 3 தான் வந்து ஒரு மனிதரை வந்து கீழே பிடிச்சி இழுத்து அவனை பாவம் பண்ணக்கூடியக்கூடியான விஷயங்கள். யார் சொல்கிறா, சீதா தேவியார் ஸ்ரீராமருக்கு அட்வைஸ் பண்ணுறார். முதல் விஷயம் பொய் உண்மை பேசுதல், நிச்சயம் நீங்கள் பொய் பேச மாட்டீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் சத்திய விக்கிரகம், நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் மற்ற பெண்கள் நாடு அது நீங்கள் பண்ண மாட்டீங்க, என் நம்பிக்கை. ஆனால் 3வது இருக்கு, அதான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, மர உறுத்தரித்து ஒரு சாது மாதிரி காட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வில்ல அம்பையை வச்சுக்கிட்டு ரிஷிகள்கிட்ட எதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, சத்தியம் பண்ணீங்க, இந்த அசுரெலாம் கொல்வன் ஏன் ப்ராமிஸ் பண்ணுறீங்க? அவங்க என்ன உங்களுக்கு எதாவது கெடுதல் பண்ணாங்களா? அவங்க வாட்டுக்கு அசுரில் எங்கேயோ இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அவங்கள போய் கொல்ல போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு காட்டில் ஒரு ரிஷி இருந்தார், ரொம்ப அகிம்சைவாதி, ஒரு எறும்பை கூட இது பண்ண மாட்டார், அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போது அந்த இடத்துல ஒரு வழிப்போக்கன் வரான். வழிப்போக்கன் அழகான ஒரு கத்தி வச்சுருக்கான். இந்த சினிமாவில் பட்டா கத்தின்னு காட்டுவாங்களே, பார்த்தாலே எழுத்து யாரை குத்துன்னு மாதிரி தோணும், அப்படி ஒரு சைஸில் அழகாக அப்படியே இருக்குது. அதை வந்து கையில் கொடுத்துட்டு, ரிஷி நான் கொஞ்சம் இடத்துக்கு வெளியூருக்கு போயிட்டு இருக்கேன், நான் வர்ற வரைக்கும் இதை பாதுகாத்தா வச்சுக்கோங்க, யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, இது கெட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ரிஷி தானே சொன்ன வாக்கை காப்பாற்றணும், சத்தியம் பண்ணிட்டாங்க.
அதனால் பாதுகாக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டாங்களே. அதனால் டெய்லி என்ன பண்ணுறாரு, அந்த எடுத்து பார்ப்பார், காலைல பார்ப்பார், கழுவி தொடச்சி வைப்பார், பக்கத்தில் வச்சுக்கிடுவார். அப்புறம் காட்டில் போய் ஏதாவது கனிகள் சாப்பிட்றதுக்கு எடுக்க போகணும் இல்லையா, வச்சுட்டு போனால் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அதையும் கையில் கொண்டு போகிறார். இப்படியே கொண்டு போகிற என்னன்னா, கையில் கத்தி இருக்காது, எப்படி யூஸ் பண்ண முடியும், எடுத்து பார்க்குறாரு. அப்படி ஈஸி பண்ணி பார்க்குறாரு. அங்கே இருக்கிற அந்த கொடிகள், அந்த குடி க்ளீன் பண்ணுறதெல்லாம் அந்த நம்மள பார்த்தினியம் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுறது வீச்சு வச்சு அடிக்க இல்லையா, அது மாதிரி அதை வச்சு அடிக்கிறாரு. அது உழுது. இப்படியே வர வர ஒரு நாள் எறும்பை கொள்றாரு, ஒரு பள்ளியை கொண்டு இப்படியே கொண்டு நேரத்துக்கு ஒரு ஆசை வந்துடுது. இதெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியுமான்ட்டு பல மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. கடைசி என்ன வர மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சிடுறார். ஒரு ரிஷி இருந்தவர் தேவையில்லாத ஒரு பொருளை கையில் வச்சுக்கிறதுனால அந்த சகவாசம் எப்படி ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு கொடூரமான ஆளாயிட்டாரு அப்படின்னு சொல்லி சீதாதேவி யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஸ்ரீராமருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சீதாதேவி சொல்ல வராங்க. இப்போ இது பாருங்கள், இந்த கதையில் சகவாசம், அதான் நட்பு, நல்ல நட்பாக இருக்கணும். நல்ல வாழாக இருப்பாங்க, ஒரு சந்தம் ரொம்ப அமைதியான வாழாக இருப்பாங்க. அவங்க யாராவது தேவையான வளவளன்னு பேசுகிறாங்கள்ட்ட போயினாங்க வச்சுக்கோங்க, அவங்களும் நாளெல்லாம் என்ன ஆயிரும், நம்ம பாப்பா வேணும் வாய் அப்படின்னு நமத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நல்லா வாய் அடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி நல்லா ட்ரைனிங் கொடுக்குறக்கு அமைதியாக காலத்தை விட்டால் போதும், வருஷக்கணக்காக போனால் அப்படியே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இதாகிடுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தான். அதனால் சகவாசம் எப்படி இருக்கணும், நல்லா நமக்கே தெரியாது சகவாசம் எப்படி உள்ள நுழையன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நேரக்கூடிய சகவாசம் நல்லதா கெட்டதா பார்த்து அனலைஸ் பண்ணி இருக்கணுங்கிறத இந்த கதை மூலமாக சீதாபேட்டை சொல்ல வராங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சீதாபேட்டை சொல்கிறாங்க, நான் என்னோடய கருத்தை அவங்க கூட தெரிவிச்சுட்டேன். பாருங்கள் எப்படி ஒரு அப்ரோச் சீதாமா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் உரிமை எப்படி இருந்துச்சு, அந்த கொடுத்த உரிமை எப்படி பயன்படுத்தினாங்க பெண்கள், அதான் இங்கே முக்கியம். நான் என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதை ஏற்றுக்கிறதோ எடுக்காதோ உங்கள் விருப்பம். நீங்களும் உங்கள் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுத்துங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், இப்படி தான் அப்படின்னு சொல்லி இப்படி நிற்பாங்க. எது தப்போ சொல்லிப்போம், நானும் இப்படி தான் அப்படின்னு இருப்பாங்க, டொம்னு உடஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் சீதாபேட்டையாக இருந்து சொல்லிவிட்டு பக்குவம் அழகாக சொல்லிவிட்டு, இது என்னுடைய கருத்து, நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் ஸ்ரீராமர் ரொம்ப சந்தோஷம், எப்படி ஒரு பக்குவமாக மனைவி பேசியிருக்கா அப்படின்ட்டு ஸ்ரீராமர் அவர் சொல்ல வர்றார். இப்போ ரிஷிகள் ரொம்ப தூய்மையானவங்க, புனிதமானவர்கள். அவங்க என்கிட்ட தயவு செஞ்சு என்னை பண்ணி கொடுன்னு எனக்கு வேண்டுனாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் எல்லாம் பெரியவங்க, தயவு செய்துங்கிற வார்த்தை என்கிட்ட வரக்கூடாது, நீங்கள் என்னை பார்த்து ஆணையிடணும், நான் உங்களுக்கு பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்துக்காக, சத்திய கடைபிடிக்கிறதுக்காக நான் ஒன்றை கூட விடுறதுக்கு ரெடி. யாரை, சீதா தேவியார. ஒன்று என்ன, என் தம்பியை விடுறதுக்கு ரெடி. அவங்கள என் உயிரை மாச்சுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் எக்காரும் நான் சத்தியத்தை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், என்னுடைய தர்மம் சாதுக்கள் நல்லவர்களை காப்பாற்றுறதும் தீவிரங்களை கொள்வது தான் அழிக்கிறது தான் என்னுடைய தர்மம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு. கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வார், எதாஹி தர்மஸ்ய பரித்ராய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். சாதுக்களை காப்பாற்றுறதுக்கும் துஷ்டரை அழிக்கிறதுக்கும் நான் யுகமாக நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். அதை ஸ்ரீராமர் இங்கே பண்ணி காட்டுறார். யாருன்னு சொல்லவும் தேவையில்லை. அவர் சொல்லுவார், ரிஷிகள் என்கிட்ட கேட்கணுட தேவையில்லை, கேட்காம இருந்தாலே நான் கெட்டவங்களை அழிப்பேன், நல்லவங்களை காப்பாற்றுவேன், அதுக்காக அதை பண்ணுவேன்னு சொல்லி ஸ்ரீராமர் சீதா தேவியர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீராமர் அவதார தத்துவம் அங்கே நம்ம அந்த செய்தி மூலமாக நமக்கு தெரிய வருது. சீதா தேவியரை கேட்டு அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆடுறாங்க. ஸோ இறைவனுடைய என்னது அவங்களுடைய பார்வை நோக்கம் எப்படின்னு சொல்லி அவங்களுடைய போயிட்டு இருக்காங்க. இப்படி போய் கடைசியில் இந்த சுதீக்ஷ மகரிஷி என்ன சொல்வார்னா, கடைசியில் நீ இந்த பக்கம் போனால் அகஸ்திய மகரிஷியுடைய ஆசிரம் வரும், அங்கே போனேன்னா அவர் உனக்கு தேவையான அறிவுரைகளை உனக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி அட்வைஸ் பண்ணுறாரு. இது முடிச்சு நேரம் எங்கே போகிறாங்க, அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அதோட மந்திரம் தான் 38வது மந்திரம், அகஸ்தியா அனுகிரக வர்திதராம். அகஸ்தியன்னா என்னது, அகஸ்திய முனிவர். அனுகிரக அவருடைய கைண்ட்னஸ், அவருடைய ஆசிகள். வர்தினா எல்லாம் முழுமை அடைகிறது. அதாவது அகஸ்தியுடைய ஆசிகள் மூலம் நீ முழுமை அடைந்தவன், அதாவது அவருடைய ஆசி எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொண்டவன் நீ ராமா அப்படிங்கிற அர்த்தம் அகஸ்தியா அனுகிரக வர்தித ராம்ங்கிறது அர்த்தம். இது அடுத்து நம்ம ஏகாதசியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.